மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு பிஜேபியும் எதிரி தானே. சிஎம் சார் பேசுற மாதிரி நீங்க பிஎம் சார் பேசி பாருங்களேன், நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியும். உங்களுக்கு நீங்க எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளவு பெரிய நானும் அவர் மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால they will not talk about BJP. They are only talking about CM. தொடர்ந்து திமுகவினர் ஒரு விருந்தினர் போல சிறைக்கு போறதும் வரதுமா இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கு திடீர்னு எல்லாருமே விட்டுட்டு லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இது நியாயமா சார்? சிங்கப்பூர் போனவரை மட்டும் நீங்க விட்டுறீங்க. லண்டன் அவர் போறாரு. இவர் செஞ்சதுக்கு இவர் சிங்கப்பூர் போறாரு சார். அவர் செஞ்சதுக்கு அவர் லண்டன் போறாரு. ஏதாவது வந்துற போதோ முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. கொளத்தூர் மக்களுக்குன்னா பாத்தீங்கன்னா கொளத்தூர் மக்களை ரொம்ப கேவலமா பேசுனது அனிதா ராதாகிருஷ்ணன். அப்ப நான் நேர்காணல கூட சொன்னேன், கொளத்தூர் மக்கள் ஐடி கார்டு வச்சிருக்கவங்க யாராச்சும் வந்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு பதில. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, கொளத்தூர் மக்களே இந்த சேனல் வழியா சொல்றேன், நீங்க உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உங்களை அவதூறா பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்க உடனே நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சிங்கப்பூர் போனாருன்னு சொன்னீங்க. அவர் மீது அவர் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அடுத்துதான் இவர் சிங்கப்பூர் போனாரு. ஆனா எதுவுமே நடக்காம இவரு ஏன் சார் லண்டன் போயிருக்காரு? இனிமேல் வருமா அப்படின்ற போல ஒரு கேள்வி வருது. ஏதாச்சும் நடந்து முன்னெச்சரிக்கையா அப்படின்ற போல இருக்கு. Let us not predict things. பட் ஆனா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்ட் இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசுறது பார்ட்டி ஃபண்ட். அந்த பார்ட்டி ஃபண்டை யார் ஹேண்டில் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பம் தான் ஹேண்டில் பண்ணுது. சிங்கப்பூர்ல இருந்து எந்த ஊருக்கு போறாருன்னு எனக்கு தெரியாது. மறுபடியும் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் கைது செய்யப்பட நடவடிக்கை ஸ்ட்ரைட்டா இருக்கும். எங்க அப்பா குதிர்குள்ள இல்லன்னு சொல்லி இவரே காட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவருக்கு அமிச்சது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 41 நோட்டீஸ் தான் அமிச்சிருப்பாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எப்படி இந்த சொத்து வந்துச்சு, யாரு சம்பாரிச்சாங்க, அதோட மூலாதாரம் யாரு, அது கேபிட்டல் யாரு ஜெனரேட் பண்ணது, டோட்டல் குடும்பமே வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் ஜாஸ்தி. முதல்வர் விஜய் மட்டும் கிடையாது, எல்லாத்து பேரையும் வரட்டு மேனிக்கு பேசுறது ரொம்ப அவதூறு. அதுவும் இல்லாம ஒரு முன்னாள் அமைச்சர், அதுதான் சொல்றேன், இதுக்கு பேர் முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எவ்வளவு கீழ்த்தனமான கவர்மெண்டா இருந்திருக்கு, நாகரிகமற்ற கவர்மெண்டா எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே சாட்சி. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒரு நடிகையோட ஒப்பிட்டு பேசிட்டாரு, ஒரு அவதூறாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணி இப்போதான் பிணையில விடுவித்திருக்காங்க. தொடர்ந்து அபராதம் 10,000 ரூபாயும் போயிட்டு நீதிமன்றத்தில் கட்டியிருக்காரு. அந்த சம்பவத்துடைய ஈரம் காய்வதற்குள் அமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சரத் குறித்து தொடர்ந்து அவதூறாக பேசி வந்த திமுகவை சார்ந்த சரண் ஜெயராமன் என்பவரை காவல்துறையினர் இன்றைக்கு வெடிகாலையில் மொட்டை மாடியில் தூங்கும் பொழுதே போயிட்டு கைது பண்ணியிருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க, இது என்ன நடக்குது? ஸோ நேற்று ஃப்ரைடே நைட்டு, அதனால மொட்டை மாடி பார்ட்டியில் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால மொட்டை மாடியில் கைது பண்ணியிருக்காங்க. இது நம்ம எங்கே பார்க்குறது? ஸோ யாருன்னா பேசுனாங்களோ அவங்களுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறேன். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு வாட்டி கிடையாது. கொளத்தூர் மக்களுக்குன்னா பார்த்தீங்கன்னா கொளத்தூர் மக்களை ரொம்ப கேவலமாக பேசுனது அனிதா ராதாகிருஷ்ணன். அப்போ நான் நேர்காணல கூட சொன்னேன், கொளத்தூர் மக்கள் ஐடி கார்டு வச்சிருக்கவங்க யாராச்சும் வந்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு பதிலாக. நம்ம வி லாஸ்ட் போலீஸ் டு டேக் ஆக்ஷன், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லி நம்ம வெளிப்படையாக சொல்லியிருந்தேன். கொளத்தூர் மக்களுக்கு நான் ஒரு விழிப்புணர்வாக கூட சொல்லியிருந்தேன். இப்போ கூட ஒன்றும் இல்லை, கொளத்தூர் மக்களே இந்த சேனல் வழியாக சொல்கிறேன், நீங்கள் உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீங்கள் முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் உங்களை அவதூறாக பேசினாருன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம். நீங்கள் பதிவு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் நாட் ஒன்லி மக்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதவர்தனா பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாப்புல. எப்போ லாட்ரி டிக்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அவர் ஆதவர்ஜனா லாட்ரி டிக்கெட் பிஸ்னஸில் இருந்தாருங்கிறதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் வச்சுருக்கீங்களா? ப்ரூஃபே இல்லாமல் இந்த அளவுக்கு அவதூறு பேசுகிறதுக்கு கிரிமினல் டிஃபர்மேஷன் கேஸ் அவர் மேலே ஏற்கனவே போடணும்னு சொல்லி நான் ஏற்கனவே பதிவு செஞ்சுருக்கேன். ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் ஒருமையில் பேசுறது, மத ரீதியாக பேசுறது,
புரிஞ்சுங்களா? நான் ஜோசப் ராதாகிருஷ்ணன் பேரை மாற்றிக்கிட்டேன்னா எனக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்குறது, இந்த மாதிரி மக்களை வந்து பல விஷயத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அனைத்து மக்களுக்கும் உங்கள் சேனல் வழியாக சொல்கிறேன், நீங்கள் அனைத்து மக்களுமே நீங்கள் வந்து யார் யாருன்னா எங்கெங்கன்னா வந்து அவர் யார் யார்ட்டனா பேசுனாங்களோ அந்தந்த இடத்துலனா நீங்கள் போய் உங்கள் பக்கத்தில் இருக்க காவல்துறையிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அகெயின்ஸ்ட் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு நான் உங்கள் சேனல் வழியாக மக்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு பெண்ணையில் வந்திருக்காரு, 10 நாள் வந்து போலீஸ்கிட்ட கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 10 நாள் வந்து கோஆப்ரேட் பண்ணணும், கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. கையெழுத்து போடணும்னா கையெழுத்து போடுறது வந்து சும்மா போய் கையெழுத்து போட்டு கொடுக்குறது, அதாவது அவங்க விசாரிச்சாங்கன்னா நீங்கள் அங்கே உட்காந்து விசாரணைக்கு நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கிறதுக்காக தான் கையெழுத்து போடணுங்கிறத வந்து ஒரு வாய் வழியாக நம்ம சொல்கிறது. புரிஞ்சுங்களா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கோஆப்ரேட் பண்ணுறது தான் அதோட அர்த்தமே. புரிஞ்சுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து முதல்வர் விஜய் மட்டும் கிடையாது, எல்லாத்து பேரையும் வரட்டு மேனிக்கு வந்து பேசுறது வந்து ரொம்ப அவதூறு. புரிஞ்சுங்களா? அதுவும் இல்லாமல் ஒரு முன்னாள் அமைச்சர், அதுதான் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டு எவ்வளோ கீழ்த்தனமான கவர்மெண்ட்டாக இருந்திருக்கு, ஒரு நாகரிகமற்ற கவர்மெண்ட்டாக எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனே சாட்சி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட் நான் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு பெட்டி கேஸ் ரவுடியாக தான் நான் வந்து ட்ரீட் பண்ணுறேன். புரிஞ்சுங்களா? இதுனா வந்து ஒரு டெலிகேட், இது பேசுனதுனால என்ன கிடைக்க போகுது? இது பேசுறதுனால என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. ஒரு பெட்டி கேஸ் ரவுடி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. நான் இந்த முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணனை ஒரு பெட்டி கேஸ் ரவுடியாக தான் பார்க்குறேன். தொடர்ந்து இப்போ சரண் ஜெயராமனை கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் வந்து நான் வெளியிடுறேன் இல்லை, தொடர்ந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவதூறு பேசுகிறவங்களே ஏன் கைது பண்ணுறீங்க, வேற வேலை இல்லை நீங்கள் அவதூறு ஆர்எஸ் பாரதி எல்லாம் சொல்கிறாரு. இல்லை, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்எஸ் பாரதி பேசுறது, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வேணால் பேசலாம், உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்க. ஓகேங்களா? அதோட நான் வந்து ஏற்கனவே நான் பதிவு செஞ்சுருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது ஷுட் பி கிவன் டு எவ்ரி ஒன். புரிஞ்சுங்களா? ரைட் ஆஃப் ஸ்பீச் வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கப்படுது. நீங்கள் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கர் இருக்கார். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு சவுக்கு சங்கர் இன்னைக்கு வந்து ப்ரெசண்ட் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தாவேக அரசு மேலே வந்து குற்றம் செலுத்துறாரா இல்லையா? புரிஞ்சுங்களா? அதே தாவேக அரசு தான் வந்து சவுக்கு சங்கரை வந்து குண்டாசை வந்து வித்ரா பண்ணிக்கிட்டு வெளில விட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாகரிகமாக செய். இங்கே வந்து சொல்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீ அவதூறாக நீ ப்ரிப்பேர் பண்ணுறதோட நீ நாகரிகமாக செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் யூஸ் த ரைட் வேர்ட்ஸ். புரிஞ்சுங்களா? அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸு, ஓகே, என்ன இப்படி கேவலமாக பேசுறது, புரிஞ்சுங்களா, அவதூறாக பேசுறது, இந்த மாதிரி அவதூறு நீங்களே சொல்கிறீங்க, அவதூறாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க, மத ரீதியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுனா வந்து சொசைட்டியல் சேஞ்சஸ்க்கு நிறைய இது வரும். ஸோ இதை நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்கு ஃபேக்சுவலாக இருந்துச்சுன்னா ஃபேக்சுவலாக பேசுங்க. இப்போ நான் ஒன்றும் இல்லை, போன அரசனை வந்து நம்ம வந்து கண்டிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்வர் ஐயா தான் நம்ம பேசியிருப்போம். புரிஞ்சுங்களா? முதல்வர் ஐயா தான் பேசியிருப்போம். நம்ம 1000 விமர்சனம் இருந்தாலும் சரி முதல்வர் ஐயா தான் நம்ம பேசியிருப்போம். அதாவது எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவை நம்ம பேசும்போது அந்த ஐயான்னு போட்டு பேசுகிறோம் பார்த்தீங்களா? அதாவது அவதூறு தான் இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து கரப்ஷன் டு தி கோர். புரிஞ்சுங்களா? ஆனால் பேசும்போது எப்படி பேசுகிறோம்? புரிஞ்சுங்களா? இப்படின்னா நடக்குது, அப்படின்னா நடக்குது, அந்த மரியாதையோட நம்ம வந்து we should bring it to the news. we should look to the viewers. இப்போ நான் பேசினது எல்லாமே மக்கள் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா இப்போ நான் பேசின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே எனக்கு சரியான கோவம். இதுக்காக நான் வந்து வா போன்னு பேச முடியுமா? இல்லைன்னா இந்த மாதிரி அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை என்ன நான் உபயோகப்படுத்த முடியுமா? இது வந்து ஒரு மனித பண்புக்கே வந்து கேவலமான ஒரு விஷயம். இவ்வளவுதான் நான் சொல்றேன். டூ இட் வித் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு வந்து சவுக்கு சங்கர் இன்னைக்குமே விமர்சனம் கொடுக்குறாரு. ஆமா, புரிஞ்சுங்களா? எல்லா இன்னைக்கு கவர்மெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சில அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கூட அவர் வந்து டிஸ்பியூட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் மேலுமே அவர் அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு, பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து சொல்றாரு. புரிஞ்சுங்களா? பட் இட் ஷுட் பி வித் ரெஸ்பெக்ட், அண்ட் வித் ஃபேக்ட்ஸ். வாயில வந்ததுன்னா பேசுறதுக்குன்னா வந்து ரைட் ஆஃப் ஸ்பீச்ல வராது. இது நான் வந்து அஸ் அ வழக்கறிஞரா சொல்றேன். ரைட் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது யூ கேன் கம்யூனிகேட், நாட் பை பேட் சென்ஸ். கெட்ட வார்த்தை சொல்லி திட்டினாலும் கேஸ் போடுறதுக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்குங்கிறத இந்த அரசு வந்து முன்கோள் காட்டியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து நாவை அடக்கி பேசணும்னு சொல்லி திமுக நாம் வந்து இது எச்சரிக்கை மணியா நம்ம வந்து தமிழக அரசின் எச்சரிக்கை மணியாக
நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றேன். தொடர்ந்து வந்து பல வழக்குகள் அமைச்சர்கள் மேலாம் இருக்கு. ஆனா போயிட்டு ஒரு அவதூறு பேசுறவங்கள போயிட்டு மொட்டை மாடி வரைக்கும் போயிட்டு கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதிகாலையிலேயே போயிட்டு பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்ற போலாம் திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய அந்த ஜென்சி எல்லாம் வந்து வீடியோ தொடர்ந்து போடுறத நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் நீங்க எப்படி பாருங்க? இல்ல நீங்க வந்து அதுதான் நான் சொல்றேன் சார். நீங்க சொல்றதே நீங்க கேட்குற கேள்வியே பாருங்க. அவதூறு அவதூறு அவதூறு. புரிஞ்சுங்களா? ஸோ இட் இஸ் நாட் அ ஃபேக்ட். புரிஞ்சுங்களா? எந்த விதமான மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லாமையும் ஒருத்தரை பற்றி பேசும்போது இப்போ நம்ம வந்து நான் பேசும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே சார் எனக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் தெரியாது, இது நான் வீடியோவில் பார்த்தேன், இது பேசுகிறேன், ஓகேங்களா, இது என்கிட்ட மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்குது, இது இந்தாங்க இது பாருங்கள், புரிஞ்சுங்களா, இந்த இடத்துல இவர் கையெழுத்து போட்டிருக்காரு, இது இருக்கு, அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை காட்டி தானே உங்க நியூஸ் சேனல்ல பேசியிருக்கேன் இது வரைக்கும். மெட்டீரியல் எவிடன்ஸ் இல்லைன்னா அது பேசக்கூடாது. அஸ் அன் அட்வொகேட்டா ஐ நோ வேர் ஐ ஷுட் டாக் அண்ட் வாட் ஐ ஷுட் டாக். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நான் பேசுவேன். ஏன்னா மினிஸ்டரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, முதலமைச்சராக இருந்தாலும் கவலை கிடையாது, பிஎம் இருந்தாலும் எனக்கு வந்து இன்னைக்கும் சொல்றேங்க, பிஎம் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மேல புரிஞ்சுங்களா மரியாதையா நம்ம எதா இருந்தாலும் பேசுவோம். புரிஞ்சுங்களா? எனக்கு வந்து 100% பர்சனலா நான் சொல்றேன். பர்சனலா நீங்க கேட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் ஹிம், பட் ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் as a prime minister of our country. he is my prime minister. ஓகே, புரிஞ்சுங்களா? he is my prime minister. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா ஒரு விஷயத்தை பார்க்கும் போதும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பாக்குற ஒரு கொடுக்குற மரியாதையும் இட்ஸ் a different. புரிஞ்சுங்களா? அரசியல் எதிரி பாஜகன்னு சொல்லலாம், புரிஞ்சுங்களா, ஆனா அரசியல் எதிரி நம்ம பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடாது. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் போஸ்டுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதைனா தயவு செய்து கொடுங்க. புரிஞ்சுங்களா? எனக்கு இப்ப பர்சனலா நீங்க சொல்லுங்க, நம்ம பிஜேபி வந்து அரசியல் எதிரின்னு தாவேகா சொல்லுது. தாவேகா சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க என்ன சொல்லிடுவோம், தாவேகா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்களா? இப்ப வந்து எஃப்சிஆர்ஏ பொறுத்த வரைக்கும் ஃபாரின் ரிசர்வ்ஸ்ல வந்து எங்களுக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப அவதியில் இருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டா வந்து நாங்க குரல் கொடுக்குறோம். வாட் இந்திய அரசு பண்றது வந்து தவறு அப்படின்னு சொல்லி நாங்க குரல் கொடுக்குறோம். ஆனா பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? பிரைம் மினிஸ்டர் நம்ம எதுவும் பேசுறது இல்லையே. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிமனித தாக்குதல், இந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்றது, இதை நான் வந்து தவிர்க்கணும். நீங்க சொன்ன அதே விஷயம் தானே, உங்களுக்கு சிஎம் பிடிக்கல, இப்ப டிஎம்கே காரங்களுக்கு சிஎம் பிடிக்கல, பட் ஆனா கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்டுக்கு உண்டான மரியாதையும் அமைச்சரை பிடிக்கல, அந்த கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்டுக்கு உண்டான மரியாதையும் நீங்க கொடுக்கணும். நாங்க பிஎம்க்கு கொடுக்குற மாதிரி. புரிஞ்சுங்களா? பிஎம்க்கு நான் வந்து செல்ஃபா நான் சொல்றேன், இப்ப இல்ல இப்பயில இருந்து சொல்றேன், ஓகேங்களா? இப்ப பிஎம்க்கு கொடுக்குற வந்து மரியாதை கொடுக்கணும். பிரைம் மினிஸ்டர் நீங்க வந்து இதே மாதிரி பேசி பாருங்களேன். மிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன், உங்களுக்கு பிஜேபியும் எதிரி தானே. இப்ப சிஎம் சாரை பேசுற மாதிரி நீங்க பிஎம் சாரை பேசி பாருங்களேன். நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்க எங்க இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பெரிய நானும் அவர் மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செய்து ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க நாக்குக்கு தெரியும் எங்க யாரு கொட்டு வைப்பாங்கன்னு. நீங்க பிஎம் சார் பத்தி பேசுனீங்கன்னா பிஎம் சார் உங்களை என்ன பண்ணுவார்னு தெரியும். அதனால they will not talk about BJP, they will not talk about PM, they are only talking about CM. இதுதான் வந்து இந்த திமுக அரசின் பித்தலாட்டம்னு சொல்றேன். தொடர்ந்து இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் கைது பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தோம்னா ஜென்சியோடைய திமுக ஆதரவார அனுதாபின்னு எடுத்துக்கலாம், அவரை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த ஜென்சியில் கூட அவர் பங்கேற்று இருந்தாரு, அவரை கைது பண்ணியிருக்காரு. தொடர்ந்து இது போன்று திமுகவினர் வந்து கைது பண்ணுறது வந்து இது வந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அதே போல் நேற்றுக்கு முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் வந்து இது வந்து சர்வாதிகார நடவடிக்கை அப்படின்ற போல ரொம்ப விமர்சித்திருந்தாரு. இது எப்படி பாக்குறீங்க? இது சர்வாதிகாரத்தின் உச்சம் தானா? இவங்களை பார்த்து நீங்க தாவேக அரசு பயப்படுதா? தாவேக அரசு நான் தான் சார் சொல்றேன். நான் தான் உங்களுக்கு முன்னாடியே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சிஎம்க்கும் பிஎம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு, கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்டுக்கும் பார்ட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டேன். அப்படிங்கும் போது நான் அது எடுத்துக்காட்டோடய சொல்லிட்டேன். அதே தான் அதுக்கும் ஆன்சர். ஓகே ஓகே சார். சார் அதே போன்று ஏபா வேலு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர், அவருக்கு வந்து மிகப்பெரிய பல கோடியில் ஊழல் பண்ணியிருக்காரு. கரூர்ல வந்து சாலை போடாமலே வந்து அது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்ற போல வழக்கு நேத்திக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. ஆனா அவரும் நேத்திக்கு ஆஜராகாம எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற போல சொல்லிட்டு 10 நாள் அவகாசம் கேட்டு நான் கியூர் ஆன பிறகு நான் வந்து ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் மருத்துவமனையில அவர் அங்க போய் ஆஜராகிறாரு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ பொலிட்டிக்கல் கேம், அவ்வளவுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம பேசி இருக்கும்போது நீங்க என்னைக்கு இந்த வீடியோ போடுவீங்கன்னு தெரியல, திங்கக்கிழமை அன்னைக்கு புரிஞ்சுங்களா, திங்கக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏபி மூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா, ஏபி மூவ் பண்ணுவாங்க.
ப்ராபலி வந்து புதன்கிழமை வந்து ஃபார் ரிப்ளை போடுவாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா சிங்கப்பூரே போயிடுவாங்க. இல்ல ஆக்சுவலா ரிப்ளை போடுவாங்க, ரிப்ளை ஃப்ரம் த போலீஸ் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரிப்ளை வந்து புதன்கிழமை வந்து கொடுப்பாங்க. அன்னைக்கு ஆர்கியூ பண்ணாலும் ஆர்கியூ பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் ஆர்கியூ பண்ணலாம், இல்லை அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏபியும் டிஸ்மிஸ் ஆயிடும். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், ஏபி டிஸ்மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, அவர் சிங்கப்பூர்லேருந்து எந்த ஊருக்கு போறாருன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் கைது செய்யப்பட நடவடிக்கை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நீங்கள் ஏபி போட்டு நீங்களே வந்து அதாவது நம்ம தமிழில் சொல்கிற ஒரு பழமொழி, ஓகே, எங்கள் அப்பா குதிர்க்குள்ள இல்லைன்னு சொல்லி இவரே காட்டிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 41 நோட்டீஸ் தான் அமிச்சிருப்பாங்க. யூ ஹாவ் டு கோ அண்ட் டெல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு. இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள், இதுக்கு வந்து ஏபி வந்து திங்கட்கிழமை அன்னைக்கு போடுவாங்க. சார் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ரெடிக்ஷன் அஸ் அன் அட்வொகேட். ஒரு மருத்துவத்துறையில் ஒரு முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. தொடர்ந்து அவரே மருத்துவக் கல்லூரியெல்லாம் வச்சுருக்காரு. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் சார் அவர் போயிட்டு சிங்கப்பூரில் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மருத்துவ கல்லூரிக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லி வேற அறிக்கை கொடுத்துருக்காப்புல. அதே ஆனால் வந்து முன்னாள் முதலமைச்சர் வச்சு தான் அவர் திறந்தாருங்க. ஆமாம், அதை வச்சு தான் திறந்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பையன் தான் அதில் வந்து அந்த ட்ரஸ்ட்டில் இருக்காப்புல. நான் அந்த ட்ரஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லி அவங்க வழக்கறிஞரோ ஏதோ ஒன்று ஐ ஜஸ்ட் கால் திஸ் மெசேஜ். அப்படின்னா உங்கள் பையனுக்கு ஏது சார் காசு? உங்கள் பையன் ஏவா வேலு சார், உங்கள் பையன் வந்து எங்கே சார் உழைச்சாரு? எந்த கடப்பாரை எடுத்து மரத்தை வெட்டி சம்பாரிச்சாரு? ஓகேங்களா? இல்லாட்டினா வந்து படித்து கிடிச்சு போய் வந்து கூகுளில் சிஓ ஆனாரா? ஓகேங்களா? அவருக்கு எப்படி சார் இவ்வளோ காசு வந்துச்சு? உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு எப்படி சார் காசு வந்துச்சு? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது எப்படி சார் ஆரம்பிச்சிங்க? இன்னைக்கு எப்படி சார் இவ்வளோ காசு வருது? எனக்கு தெரிஞ்ச அவர் டிரைவர்னு நினைக்கிறேன். ஆமாம், டிரைவர் கண்டக்டரோ என்னமோ இருந்தார். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிற தோழர்களையும் கேட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ காசு நீங்கள் சம்பாதிக்க முடியுமான்றதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த லெவலில் இருக்க மக்களை வந்து நம்ம யோசிச்சு பாருங்கள். அசன் வக்கீலாகவே நானும் சொல்கிறேன், என்னால் இந்த சாவர வரைக்கும் வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து கரெக்டாக பில்லை கொடுக்க முடிஞ்சாவே பெரிய விஷயம்னு நினைக்கிறவங்க நீங்கள் பத்தியில் மெடிக்கல் காலேஜ் ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி அவர் பையனை போட்டு ட்ரஸ்ட்டை போட்டு எனக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, என் பையன் மட்டும் தான் அந்த ட்ரஸ்ட்டில் இருக்காரு அப்படின்னாங்களே, உங்கள் பையனுக்கு எப்படி இந்த காசு வந்துச்சு? இதுதான் வந்து டிவிஎஸ்சி வந்து எடுப்பாங்க. டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் வந்து எப்படி இந்த சொத்து வந்துச்சு, யார் சம்பாரிச்சாங்க, அதோட மூலாதாரம் யார், அது கேபிட்டல் யார் ஜென்ரேட் பண்ணது, இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரொபோர்ஷன் ஆஃப் அசட் கேஸும், அதாவது அந்த டிபி கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இதுலேயுமே வந்து சொத்து கூப்பு வழக்கு, அந்த வழக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குடும்பமே வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் ஜாஸ்தி. ஐ கேன் சே தட் இஸ் ஸ்டில் 99%. ஜாஸ்திங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 99% வரைக்கும் ஓகேங்களா சொத்து குவிப்பு வழக்கு வந்து அவங்க குடும்பத்து மேலேயும், அதாவது அவர் மட்டும் இல்லை, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மட்டும் இல்லை, அவர் மனைவி, தன் பிள்ளைகள் எல்லாத்து மேலேயும் வந்து சொத்து குவிப்பு வரத்துக்கு போடுறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு வித்தவுட் சீயிங் எனி டாக்குமெண்ட்ஸ் அஸ் அ லே. அதாவது ஒரு ஏற்கனவே அந்த சோதனை நடக்கும் போது 11 பேர் மீது வழக்கு பதிவு இல்ல அது பண்ணிருக்காங்க. இதுவும் நடக்கும். ஏன்னா இவர் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சன் இஸ் த ட்ரஸ்டி இந்த ஆர்கனைசேஷன் இருக்காரு அண்ட் ஹி இஸ் நாட் அ ட்ரஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இது எல்லாமே ரோப் பண்ணும் போது ஜஸ்ட் எஃப்ஐஆர் தான் சார். எஃப்ஐஆருங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் தான். சார்ஜ் ஷீட்ல வரும்போது ஆல்டர் பண்ணுவாங்க, எஃப்ஐஆர்ல இருக்கிறவங்க சார்ஜ் ஷீட்ல ரிமூவ் பண்ணுவாங்க, மேற்கொண்டு ஆளுங்களையும் சேர்ப்பாங்க. ஸோ சார்ஜ் ஷீட் தான் இட்ஸ் அ ஃபைனல் திங் ஆஃப் த கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கறது சார்ஜ் ஷீட் தான். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு 99% வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலி மேலேயுமே வழக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் ஜாஸ்தி. ஓகே, தொடர்ந்து திமுகவினர் வந்து ஒரு விருந்தினர் போல சிறைக்கு போறதும் வரதுமா இருக்காங்க. ஆனா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு திடீர்னு எல்லாருமே விட்டுட்டு லண்டன் பயணம் மேற்கொண்டிருக்காரு. இது நியாயமா சார்? சார், சிங்கப்பூர் போனவரை மட்டும் நீங்க விட்டுறீங்க, லண்டன் அவர் போறாரு. இவர் செஞ்சதுக்கு இவர் சிங்கப்பூர் போறாரு சார், அவர் செஞ்சதுக்கு அவர் லண்டன் போறாரு சார். ஏதாவது வந்துற போதும் முன்னாடி ஒரு முன்னெச்சரிக்கை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. புரிஞ்சுங்களா? இவர் செஞ்சதுக்கு இவர் சிங்கப்பூர் போறாரு, அவர் நம்ம இது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா துபாய் போறாரு, இவர் வந்து லண்டன் போறாரு. புரிஞ்சுங்களா? சோ நமக்குன்னா வந்து லீவ் விட்டா வந்து குற்றாலத்துல வந்து தண்ணி வருதான்னு பார்ப்போம்.
புரிஞ்சுங்களா, போய் குளிக்கலான்னு. அவங்களுக்கு இருக்க பணத்துக்கு, ஏன்னா அவங்கன்னா பரம்பரை பணக்காரங்க சார், அவங்கன்னா பரம்பரை பணக்காரங்க, புரிஞ்சுங்களா, பரம்பரையா ரொம்ப பணக்காரங்களா இருக்கவங்க, புரிஞ்சுங்களா. அவங்க தாத்தானா வந்து எழுதின கதை வசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ராயல்ட்டி வருதுன்னா பாத்துக்கோங்க, கிட்டத்தட்ட வந்து 100 கோடி ரூபாய் ராயல்ட்டி வரும். ஏன்னா அப்படி இருந்தா அதனால டக்குன்னு நீங்க சிங்கப்பூர், லண்டன்னா போக முடியும், துபாய்னா போக முடியும். நான் சும்மா சொல்றேன், ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து பரம்பரை பணக்காரங்க. அதனால தான் அந்த ட்ரெயின் கதையை உங்களுக்கு தெரியும், அவங்க பரம்பரை என்ன பரம்பரைங்கிறது அந்த ட்ரெயின் கதையை உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுங்களா. இது நான் சொல்லலைங்க, ஊரே சொல்லுது, ட்ரெயின் கதையை உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க பரம்பரை பணக்காரங்க, எடுத்தோன்னு நினைச்சோடனே போகலாம். எனக்கு அதான் புரியவே இல்லை சார். இது எம்எல்ஏக்கு அடிச்சுக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க. 1,15,000 ரூபாய் தான் சம்பளம், ரொம்ப கஷ்டம் வேலை, புரிஞ்சுங்களா. ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து நின்னா கூட ஓகே. இன்ஃபேக்ட் நான் நிறைய வாட்டி கண்டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறமும் நம்ம கோர்ட்டுக்கு போகணும், எதையாச்சும் ஒன்று சம்பாதிக்கணும், ஓகேங்களா. அப்பதான் ஓட்ட முடியும் லைஃபை, ஓகேங்களா. அப்படிதான் இருக்குது இன்னைக்கு வாங்கி வச்சிருக்க கடனுக்கு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இந்த 1,15,000 ரூபா வச்சுக்கிட்டு இவர் வந்து லண்டன் போறாரு, துபாய் போறாரு, ஊட்டிக்கு போறாரு. இவ்வளோ ட்ரிப்பு எப்படி அடிக்க முடியும்னு தான் எனக்கு தெரியல, ஓகேங்களா. இது மக்கள் பார்வைக்கு. ஓகே சார். இப்போ சிங்கப்பூர் போனாருன்னு சொன்னீங்க, அவர் மீது வந்து அவர் ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து தான் இவர் சிங்கப்பூர் போனாரு. ஆனா எதுவுமே நடக்காம இவரு ஏன் சார் லண்டன் போயிருக்காரு? ஏதாச்சும் இனிமேல் வருமா அப்படின்ற போல ஒரு கேள்வி வருது. ஏதாச்சும் நடந்துரும், முன்னெச்சரிக்கையா அப்படின்ற போல இருக்கு. let us not predict things. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசுறது வந்து பார்ட்டி ஃபண்டு. அந்த பார்ட்டி ஃபண்டை யார் ஹேண்டில் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பம் தான் ஹேண்டில் பண்ணுது, புரிஞ்சுங்களா. ஸோ இவர் மட்டும் இல்ல, இவரோட பையன், பேரன் எல்லாருமே வெளியூர் சீக்கிரமா போயிடுவார்கள். ஏன்னா பார்ட்டி ஃபண்டை வந்து எடுத்தாங்க அப்படின்னா, பார்ட்டி ஃபண்ட் யார்கிட்ட இருக்குது இன்னைக்கு? எதுக்கு வந்து நம்ம 2G வழக்கப்ப 200 கோடி ரூபா வந்துச்சு, நாங்கள் திருப்பி 200 கோடி ரூபா அமிச்சிட்டோம் அப்படின்னாங்க, புரிஞ்சுங்களா. அந்த 200 கோடி ரூபா வந்தது எந்த கணக்குக்கு, புரிஞ்சுங்களா. எதுக்கு வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணாங்க, எதுக்கு வந்து அம்மையார் தயாளு அம்மாவை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, அப்புறமேட்டு அவங்க வந்து வெறும் ஸ்டாம்பேடுன்றனால விட்டுட்டு போனாங்க. ஆனால் இங்கே யாருமே இவங்க ஸ்டாம்பேடு இல்லைங்கிறது இப்போ நல்லாவே தெரியும், புரிஞ்சுங்களா. அப்படிங்கும் போது இது வந்து இவரோட பேரன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தோட சிஓவா இருக்காப்லையே, சேர்மனா இருக்கா, வாட் எவர் இட் இஸ், புரிஞ்சுக்கலாம். அப்படிங்கும் போது இந்த சின்ன பையனுக்கு இவ்வளோ காசு எப்படி 600-700 கோடியா வச்சு நீங்கள் ரஜினி கமலை வச்சு பணம் எடுக்க முடியுமா? 200-700 கோடி ரூபா சம்பளம், புரிஞ்சுங்களா. ப்ளஸ் டேரக்டருக்கு 50 கோடி ரூபாங்கிறாங்க, மியூசிக் டைரக்டருக்கு 30 கோடி ரூபாங்கிறாங்க, சினிமாட்டோகிராஃபர், இந்த மாதிரி பேசிக் சம்பளமே வந்து பார்த்தீங்கன்னா 530 கோடி ரூபா வருது. அப்படிங்கும் போது ஒரு படத்துக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நீங்கள் படப்பிடிப்புக்கு செலவு பண்ணணும். அப்படிங்கும் போது நீங்கள் 700-800 கோடி ரூபா வச்சு நீங்கள் ஒரு படத்தை நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, எடுக்க முடியும் அப்படின்னா, இவ்வளோ காசு உங்கள்கிட்ட ஏது சார், எப்படி சம்பாரிச்சிங்க, புரிஞ்சுங்களா. இதுக்கான விளக்கத்தைனா வந்து கொடுத்தாகணும். ப்ளஸ் ஒன்றுன்னு வந்து என்னன்னா, எல்லா அமைச்சரவையும் ஒரே ஒரு நம்ம சொல்லுவோம்ல இன்டர்செக்ஷன் சொல்லுவோம்ல, பல சர்க்கிள் இருந்தாலும் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்கணும், அதை எல்லா சர்க்கிளும் மீட் அப் பண்றோம், அதுதான் பார்ட்டி ஃபண்ட். இந்த பார்ட்டி ஃபண்டை ஹேண்டில் பண்ணுறது முக்கியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் தான். ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்செக்ஷனில் இவங்க தான் வந்து மையமாக இருப்பாங்க. நம்ம நடிகர் கமலஹாசன் சொன்ன மையம் வந்து வேற யாரும் கிடையாது, இந்த ஊழலின் மையம் வந்து இந்த குடும்பம் தான் அப்படிங்கிறத நான் பதிவு செய்கிறேன். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.